ஆயிரக்கணக்கான தலைவர்களும் தொண்டர்களும் கைதாகினார்கள். அனுமதி மறுக்கப்பட்டது. ஆக தமிழக தெருக்களில் எதிர்கட்சிக்கு அனுமதி மறுப்பு, ஆனால் ஆளும் கட்சிக்கு அனுமதியா என்ற ஒரு கேள்வியை நீங்கள் எந்த நிலையில் அவர்களுக்கு என்னைக்கு அவங்க அனுமதி கொடுத்தாங்க? நாங்க ஆர்ப்பாட்டம் கூட 5 நாளைக்கு முன்னால நீங்க அனுமதி பெறணும்னு சொல்றீங்க. நேற்று அனுமதி பெற்று எப்படி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள்? ஆக அப்பட்டமாக எதிர்கட்சிகளின் குரல்களை நசுக்கப்படுகிறது. தமிழகத்தில் ஜனநாயகம் இல்லவே இல்லை என்ற குற்றச்சாட்டை நான் இங்கே வைக்கிறேன். எந்த வகையில மரபின் அடிப்படையில யார் அந்த பாட்டி அப்படின்னு தேடிக்கொண்டிருக்கிறார். அதாவது எப்படி கருத்து சுதந்திரம் நசுக்கப்படுகிறதுன்னு ஒரு வயசான அம்மா பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதோ கோபம். ஏன்னா பொங்கல் தொகுப்புல ஒரு ரூபா கொடுத்து ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா என்ன, அவங்க ஏதோ ஒரு கோபத்துல முதலமைச்சர் மீது ஒரு கோபத்தை காட்டுகிறாங்க. அது ஒரு ஒரு அரசியல் சாராத ஒரு தம்பி படம் எடுக்கிறாரு. அவரை கைது பண்றாங்கன்னா நீங்க கருத்து சுதந்திரத்தை எந்த அளவுக்கு நசுக்கிறீங்க? நீங்க தான் கருத்து சுதந்திரத்தை பேசுறீங்க. இப்ப அந்த பையனை கைது செய்தாச்சு. இப்ப அந்த எதிர்ப்பை தெரிவிக்கிற பாட்டியாக கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. அதனால எதிர்கட்சிகள் யார் அந்த சார்னு கேட்கிறாங்க, ஆளும் கட்சி யார் அந்த அம்மானு பாட்டின்னு கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. அதனால கருத்து சுதந்திரம் நசுக்கப்படுகிறது. யார் அந்த சார்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண் சொல்லியாச்சு, விசாரணைகள் வந்தாச்சு. ஆனா ஏன் நீங்கள் ஓடி ஒழிக்கிறீர்கள்? இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் அவர்கள் வரம்பு மீறி ஆளுநரை பற்றி ஒரு ட்வீட் போட்டார். ஆனா அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணைக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று ஏன் நீங்க யாரும் வாயை திறக்க மாட்டீங்க? சகோதரி கனிமொழி சொல்றாங்க, அதான் ஏற்கனவே விசாரணை நடந்துட்டு இருக்குது. அப்படி எதுக்கு நீங்க எல்லாம் போராடணும்? அப்ப இன்னைக்கு ஏன் ஆளுநரை எதிர்த்து போராட்டீங்க? ஏற்கனவே நேற்று அதுக்கான பதில சொல்லிட்டீங்கல்ல, தப்பான பதில சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு நீங்க ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? யாரை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறீங்க? உங்கள் ஆட்சியை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறீங்களா? அது மிக தவறான போக்கில் தமிழக அரசு சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கு சமீபத்திய நிகழ்வுகள் ஒரு சான்று என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பொங்கல் வருகிறது. பொங்கல் தொகுப்பு பொங்கலுக்கு அவர்கள் தொகை கொடுக்கணும். அவங்களுக்கு செலவு தொகை, பொங்கலுக்கான கொண்டாட்ட தொகை எங்கே? அதை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா சூரியன் உதிக்கும் போது அந்த பொங்கலுக்கு சூரியன் உதிக்கும் போது கொடுத்தா தேர்தல் சூரியன் உதிக்கும் போது அவங்க மறந்துடுவாங்க. அதனால எல்லாத்தையுமே தேர்தல் கண்ணோட்டத்தோடு பார்த்து கொண்டிருக்கும் பொழுது 2026 உங்களுக்கு மிகப்பெரிய அடியை தரும் என்று எந்த வகையில தேசியம் வந்து மரபு மீறணும்னு சொல்லி சொல்றீங்களா? சட்டமன்றத்துக்கு நிகழ்ச்சி முடிக்க தேசியம் பாடணும், முன்னாடியே பாடணும்னு சொன்னா அது மரபு மீறணும், மரபு மீறணும்னு சொல்லி நீங்க இருக்கிறீங்களா? முன்னேற்ற கழகம் தேசியத்தின் மீது எவ்வளவு அக்கறை கொண்டார்கள் என்று எல்லாருக்குமே தெரியும். சுதந்திரமே இங்க வேண்டாம்னு சொன்னவங்க. அதே மாதிரி தங்களது கட்சி அலுவலகத்தில் சுதந்திர தினத்திற்கும் குடியரசு தினத்திற்கும் தேசிய கொடியை ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ஏற்றுறாங்க. சரி, உங்க தமிழ்தாய் வாழ்க்கோட அன்பு எங்களுக்கு தெரியும். 70ல இருந்து பல முறை ஆட்சிக்கு வந்தோம். 1991 தானே தமிழ்தாய் வாழ்த்து பாடவர், அதுவும் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் தான் வந்திருக்குது. இடையிலேயே தமிழ்தாய் வாழ்த்து மறந்தீங்க. ஏன் மறந்தீங்க? அப்போ உங்களுக்கு வேணுன்றப்ப அப்ப தமிழ் இன்னொன்று கேட்கிறேன், மரியாதைக்குரிய முதலமைச்சர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியிலேயே தமிழ்தாய் வாழ்த்து பாடலையே. அப்ப என்ன வரம்பை நீங்க மீறீங்க? எல்லாத்துக்கும் மேலங்க கருப்பு துப்பட்டா போட்டா உங்களுக்கு என்னங்க? ஆடை எங்களது உரிமை, நாங்க என்ன சாப்பிடணுன்றது எங்களோட உரிமை பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல. அப்ப எங்க வீட்டு தமிழ் பெண்கள் உங்க நிகழ்ச்சிக்கு துப்பட்டா போட்டு வர முடியாதுன்னா என்ன ஆட்சிங்க நடக்கிறது? கருப்பு துப்பட்டா வந்து ஏன் பயப்படுறீங்க? எல்லாவற்றையும் பார்த்து பயந்து ஆளுநரை பார்த்தா பயம், ஆளாளை பார்த்தா பயம், எதிர்கட்சியை பார்த்தா பயம், பெண்களை பார்த்தால் பயம், பெண்களோட துப்பட்டா பார்த்தா பயம், பெண்களோட கருப்பு துப்பட்டா பார்த்தா பயம். என்னங்க இது? தமிழ்நாட்டில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? காவியை பார்த்து பயந்துட்டு இருந்தீங்க. ஓகே, அது எங்களோட நிறம்னு நாங்க வந்து அனுமதிச்சோம். காவியை பார்த்தாலும் எங்களுக்கு பயம். ஆனா கருப்பை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறீங்க. கருப்பு துப்பட்டா பார்த்து ஏன் பயப்பட ஆரம்பிக்கிறீங்க? ஹிஜாப் போட்டதுக்கு அது போட்டுதான் வரலாம், அது உங்க உரிமை நீங்க சொன்னீங்கல்ல, நாங்களும் அதுல தலையிடல. ஆனா இன்னைக்கு துப்பட்டா போடுவதற்கு தமிழகத்தில் உரிமை இருக்கிறதா இல்லையா? எதிர்கட்சிகளுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு உரிமை இருக்கிறதா இல்லையா? ஆளுநருக்கு தனது கருத்தை சட்டமன்றத்தில் சொல்வதற்கு உரிமை இருக்கிறதா இல்லையா? எல்லா உரிமையும் பறிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில். அதனால் தமிழகத்தில் மினி எமர்ஜென்சி
எமர்ஜென்சியா நடக்கிறது என்று நான் சொல்றேன்.